Good morning, students. Next topic, respiratory system. சுவாசிக்கிறது எப்படின்னு பார்த்தா ஸ்கின் ரெஸ்பிரேஷன் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ தி ஸ்கின் இன் லீச் டென்ஸ் நெட்ஒர்க் ஆஃப் டைனி பிளட்டட் வெசல் கால்டு, அதுக்கு பேர் என்ன, கேபிலரிஸ் கண்டெய்னிங் த ஹீமோகாலிக் ஃப்ளூயிட். என்ன எது இருக்குன்னா அந்த ஹீமோகாலிக் ஃப்ளூயிடு extended in between the cells of the epidermis. எதுக்கு இடையில் இருக்குன்னா அந்த epidermis. The exchange of respiratory gases takes place by diffusion. Diffusion means என்னன்னா higher concentration to lower. இப்போ எப்படி ஒரு ரூமில் ஸ்ப்ரே அடித்தோம்னா எல்லா இடத்துக்கும் பரவுதோ அது மாதிரி, அதுதான் டிஃப்யூஷன் ப்ராசஸ். ஆக்சிஜன் எதில் டிசால்வ் ஆகிருக்குன்னா இன் வாட்டர் டிஃப்யூசஸ் த்ரூ த ஸ்கின் இன்டு ஹோமியோலிக் ஃப்ளூயிட் while கார்பன் டை ஆக்சைடு டிஃப்யூசஸ் அவுட். எது வெளியே இருந்த CO2. இந்த ஸ்கின் இஸ் கெப்ட் மாய்ஸ். எந்த மாதிரியான இதாக வச்சுக்குதுன்னா மாய்ஸ் கண்டென்ட்டில் and slimy due to segregation of mucus membrane அப்படியே மாய்ஸ் அண்ட் ஸ்லைமி. அதனால் எப்படி இருக்குன்னா ட்ரையாகவும் பார்த்துக்கும். விச் ஆல்சோ ப்ரிவெண்ட் இட் ஃப்ரம் ட்ரையிங். அப்போ ஸ்கின் எப்பவுமே ஈரமாகவே இருக்கும். அதுதான் இந்த மியூக்கஸ் மெம்பரேன். அதில் என்ன ஃப்ளூயிட் இருக்குன்னா ஹோமியோகாலிக் ஃப்ளூயிட். சர்க்குலேஷன். நெக்ஸ்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம். In leech, the circulation is brought about என்ன சிஸ்டம்னா ஹீமோகாலிக் சிஸ்டம். There are no true blood vessel. தனிப்பட்ட முறையில் நமக்கு blood vessels இருக்க மாதிரி கிடையாது. இந்த blood vessels are replaced by channels called hemocolic channel or canals filled with blood-like fluid. The coelomic fluid contains என்ன இருக்கு, blood, hemoglobin. There are 4 longitudinal channels. என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தா, one channel like above, இன்னொன்று below. above dorsal the alimentary canal, one below the alimentary canal. அப்போ ஒன்று எங்கே இருக்குது, மேலே, இன்னொன்று கீழே, எலிமெண்ட்ரி கேனலுக்கு கீழே. இந்த அதர் 2 channels lie on either lateral side of the alimentary canal which serve as the heart and have inner walls. All the 4 channels are connected together posteriorly in the 26th segment. அடுத்து பார்த்திங்கன்னா நரம்பு மண்டலம், நர்வஸ் சிஸ்டம். இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் சிஎன்எஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆஃப் லீச் கன்சிஸ்ட் ஆஃப் நர்வ் ரிங் அண்டு எ பேட் வென்ட்ரல் நர்வ் கார்ட். என்ன இருக்குது, நர்வ் ரிங்கு, அப்புறம் என்னது, பேர் ஆஃப் வென்ட்ரல் நர்வ் கார்ட். இந்த நர்வ் ரிங் சப்போர்ட் த பேர்னிக்ஸ் and is formed by எது இருக்குன்னா சூப்ரா பேரனேஜியல் கேங்லியன், அதான் பிரெயின். அதுக்கடுத்து சர்க்கம் பேரஞ்சியல் கனெக்டிவ் அண்டு சப் பேரஞ்சியல் கேங்லியன். என்னென்ன இருக்குது, சூப்ரா பேரஞ்சியல் கேங்லியன், அதான் பிரெயின். அதுக்கடுத்து சர்க்கம் பேரஞ்சியல் கனெக்டிவ் அண்டு சப் பேரஞ்சியல் கேங்லியன். இந்த சப் பேரஞ்சியல் கேங்லியன் லைஸ் பிலோ த எதுக்கு, அந்த வேர்னிக்ஸ் கழுத்து பகுதி கீழே சொல்லக்கூடியது. அண்ட் இஸ் ஃபார்ம்டு பை த ஃபியூஷன் ஆஃப் 4 pairs ஆஃப் கேங்லியா. அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். இன் லீச் எக்ஸ்கிரீஷன் டேக்ஸ் பிளேஸ் பை செக்மெண்டலி அரேஞ்ச்டு பேட் tubules called nephridia.
There are 17 pairs of Nephridia. எங்கிருந்து அப்படின்னா ஓப்பன் அவுட் பை Nephridia 4 ஃப்ரம் எத்தனாவது செக்மெண்ட்லேருந்து 6 to 22nd segment. Next, reproductive system. Leech is hermaphrodite. Hermaphrodite both sex organ present in single. அதாவது ஒரே அனிமலில் being both the male and female reproductive organs are present in the same animal. First male எத்தனாவது செக்மெண்ட்டில் இருக்குன்னு சொன்னால் 10th. There are 11 pairs of testes. எத்தனை pairs இருக்கா 11. One pair of each segments from எங்கிருந்து 12 to 22 segments. They are in the form of spherical sac called testis sac. From each testis arise from short duct called vas differences which join எந்தலன்னா vas differences. vas efferences வேறு அந்த டக்ட்டு எதில் ஜாயின் ஆயிருக்குன்னா vas differences. vas difference becomes convoluted to form the epidermis or sperm vesicle to store spermatozoa. The epidermis is takes to shortcut other duct called ejacatory வெளியேற்றுறது ejacatory duct. The ejacatory ducts on both sides join to form of genital atrium. The atrium consists of எத்தனை region இருக்குன்னா 2 regions. The coiled prostate gland and the penile sac consists of penis that opens through the male genital pore open ஆயிடுது. அடுத்து female reproductive system. It consists of என்னென்ன இருக்குன்னா ovaries, oviduct and vagina. There is a single pair of ovary in the 11th segment on the ventral side. Each ovary is a coiled ribbon-shaped structure. The ova are budded off from the ovary. From each ovary runs a short oviduct. The oviduct of the two sides join together to form a common oviduct. The common oviduct open into a beer-shaped vagina which lies mid-ventrally in the posterior part of the segment 11th segment. அடுத்து டெவலப்மெண்ட் எப்படி டெவலப் ஆகுதுன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் தான் டேக்ஸ் பிளேஸ் அது பாடியிலே. அண்ட் திஸ் இஸ் ஃபாலோட் பை கக்கூன் ஃபார்மேஷன். அந்த சின்ன புழு கக்கூன் இஸ் ஆல்சோ known as egg case which is formed around the end segment 9, 10, 11. And development is direct and proceed in cocoon which contain 1 to 24 embryos. Young leech resembling the adult emerges. Next important question, parasitic adaptation of leech. எப்படி ஒரு ஹோஸ்டில் போய் ஒட்டிக்கிட்டு அந்த பிளட் சக் பண்ணுதுன்னு பார்க்கணும். leech lead a parasitic mode of life by sucking the blood of vertebrates and show several important adaptations in the structure. First பார்த்தா blood is sucked by யாருன்னா parnix. எத்தனை சக்கரை இருக்குன்னு சொன்னால் 2. ஆன்டீரியர்ங்கிறது மேலே. அப்போ anterior and posterior end of the body are provided with suckers by which the animal attaches itself to the body of the host. The 3 jaws inside the mouth causes a painless Y shape. மொத்தம் எத்தனை ஜா இருக்குன்னா 3. என்ன ஷேப்பில் இருக்குன்னா Y shape அரவுண்ட் த ஸ்கின் ஆஃப் த ஹோஸ்ட். நல்ல ஸ்கின்னில் Y ஷேப்பில் பிடிச்சிக்குது. இந்த salivary glands ப்ரொடியூஸ் என்னது ஹிரிடின் தான் என்னது blood கோகுலேட் உரையாமல் பார்த்துக்குது which does not allow the blood to coagulate.
thus the continuous supply of the blood is maintained. ஏன்னா அப்படியே குறையாமல் blood வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கோசரம். எது இருக்காதுன்னா அந்த பேரபோடியாவும் சீட்டாவும் ஆர் கம்ப்ளீட்லி ஆப்சண்ட்டு. blood is stored in the crop. எதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது? கிராப். அதுக்கப்புறம் தான் ஸ்டொமக்கு போகும். it gives nourishment to the leech for several months. Due to this reason there is no elaborate secretion of the digestive juices and enzymes. எதுவுமே செக்ரிகேட் ஆகுது. இந்த blood letting is a technique of bleeding in a patient to remove toxic impurities from the body. இங்கே ஒரு மட்டும் மெடிக்கல் வேல்யூ ஆஃப் லீச். எப்படி மெடிக்கல் வேல்யூனா, லீச்சஸ் ஆர் எஃபெக்டிவ் இன் இன்க்ரீஸிங் blood circulation அண்ட் பிரேக்கிங் அப் blood clot. அதனால் இந்த ஹைப்பர் டென்ஷன் ஹார்ட் பேஷண்ட்டுக்கெல்லாம் இது அப்ளை பண்ணும்போது என்ன, blood clot ஆகாமல் அப்படியே ஹார்ட்டுக்கு சப்ளை ஆகிட்டே இருக்கும். இட்ஸ் சர்ப்ரைசிங் that they can be used to treat cardiovascular diseases. The biochemical substances derived from leech saliva, other hirudin, are used for preparation of pharmaceutical drugs. எதுக்கு ட்ரீட் பண்ணனா, ஹைப்பர் டென்ஷன். ஓகே.